ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்னேக் கிளப் ரிவெஞ்ச் ஆஃப் தி ஸ்னேக் உமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை டேவிட்ன்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஸ்னேக் வேம்பயரை ஒரு சிலையில அடைச்சி வச்சிருக்காங்க. பழங்காலத்திலேயே அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த சிலை மேல ஆம்பளைங்களோட ரத்தம் பட்டுதுன்னா அந்த வேம்பயர் வெளியே வந்துடும். அவங்க ஒரு பெண் உடம்புல பூந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்புடைய எந்த ஆணையுமே விட மாட்டாங்க. கொண்டுட்டு தான் திருப்பி உள்ள போவாங்க. திருப்பி அதுல ஆண்களோட ரத்தம் பட்டா திருப்பி வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த வேம்பயர் வெளியே வருது, வந்து பெண்கள் உடம்புல சேர்ந்து மனுஷங்களெல்லாம் கொல்லுது. அது ஏன் எதுக்காக அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு எதுவுமே பெருசா கிடையாது. தமிழ் டப்பிங் ஓரளவு பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு அரக பழசான ஸ்டோரி பிளாட். அதை ஃபுல்லாவே அடல் கண்டென்ட் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல சுவாரஸ்யன்றது எந்த சீன்லயுமே இல்ல. படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னாலும் பயங்கர அப்பட்டமா விஎஃப்எக்ஸ்ன்றது தெரியற அளவு தான் இருக்கு. அவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. சிஜி சினிமோட்டோகிராஃபி எதுவுமே சரி கிடையாது. சினிமோட்டோகிராஃபி ஏதோ சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதல, ஸ்கிரீன் பிளேயும் பெருசா எழுதல. ஒரு சிங்கிள் லைன் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஆம்பளைங்கெல்லாம் கொலை பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்துல ஃபுல்லாவே அடல் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.